முனைவர் மாணிக்கம் விஸ்வநாதன் அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற இங்கே வருகிறார். அவர் அறிவியல் ஆய்வறிஞர். ஆன்மீகமும் அறிவியலும் பிரிக்க முடியாது என்பதற்கு சான்றாக இங்கே சிறப்புரையாற்ற அவரை அன்போடு அழைக்கிறோம். ஆன்மீகமும் தமிழில் நுண்ணறிவியல், ஆன்மீகமும் தமிழில் நுண்ணறிவியலும் என்கிற தலைப்பில் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்க பேசத்துக்கு வாய்ப்பு கொடுத்த உலக தமிழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அமெரிக்காவில் விஞ்ஞானியா சுமார் 35 ஆண்டுகளாக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். அங்கே நடைபெற்ற ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சு, எனக்கும் என்னுடைய வெள்ளைய இது கூட வேலை செய்கிற கொலீக்ஸ் அவங்களுக்கு நடைபெற்ற ஒரு பேச்சு. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னது அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். கலிஃபோர்னியாவில் அது அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஒரு சட்டம் இது பண்ணியிருக்காங்க. அது பிரகாரம் இது யார் வேணா இது ஆண் பெண்ணாக மாறிக்கலாம், பெண் ஆணாக மாறிக்கலாம், அந்த மாதிரியான சட்டம் பாஸ் பண்ணிக்கிறாங்க. இளைஞர்கள் அந்த மாதிரி மாற்றுறத அம்மா அப்பா தடுக்க முடியாது, அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஆச்சுன்னா ஈலன் மஸ்க் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், அப்புறம் எக்ஸ்ன்ற முன்னாடி ட்விட்டர்ன்னு சொன்னாங்களே அதனுடைய சிஇஓ, அவருடைய முதல் மகன் அவன் பெண்ணா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியா என்ன பண்றாங்கன்னா இது அறுவை சிகிச்சை பண்ணி அதுக்கு அடுத்தது ஹார்மோன்ஸை இன்ஜெக்ட் பண்ணி கடைசியில் உறுதியில் அந்த மகன் செத்துடுறான். அதனால ஈலன் மஸ்க்கு நிறைய கோபம். அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஃபேக்டரி பல இது பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கொடுத்துது. அந்த ஃபேக்டரி பல கார்கள் உற்பத்தி பண்றாங்க. அந்த ஃபேக்டரி டெக்ஸஸுக்கு மூவ் பண்ணிக்கிறாரு. அவரு இது கலிஃபோர்னியாவிலிருந்து டெக்ஸஸுக்கு மூவ் பண்ணிடுறாரு. கலிஃபோர்னியாவுக்கு பல 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 கோடிகள் ரூபாய் நஷ்டம். இது டேக்ஸ் என்ற அந்த இதில் நஷ்டமாகுது. அதை பற்றி பேசும்போது என்னுடைய அங்கே கூட வேலை செய்கிற வெள்ளையர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்ன இது ஆமாம், இது எங்கள் ஊரில் விஞ்ஞானம் இவ்வளோ முன்னேறி இருக்குது, நீங்களும் உங்கள் நாட்டிலேருந்து இங்கே வேலை செய்கிறீங்க, உங்கள் நாட்டில் விஞ்ஞானம் எப்படி இருக்குது? நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், உலகில் முதலாக பேசுகிற மொழி தமிழ் மொழி. அந்த மொழி அது எங்களுடைய இது பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்போ அவங்க கேட்டாங்க, ஆமாம் இப்படி சொல்லிக்கிறீங்களே, இங்கே இதில் விஞ்ஞானம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இப்போ 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சத எங்களுடைய இது தமிழர்கள் மகான்கள் 5000 ஆண்டு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு சில உதாரணங்கள் கொடுத்தேன். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு அதை இப்போ நான் என்ன சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கும் வரலாம், அப்போ இதுக்கு பயன்படலாம். இதே திருவள்ளுவரும் நமது ஔவையாரும் ஏறக்கூடிய சமகாலத்தவர்கள். அவர் ஔவையார் திருக்குறளை போற்றும்போது என்ன சொல்றாங்கன்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது மிக மிக சிறந்தது, மிக மிக சிறுமையானது அணு அப்படின்றத அன்னைக்கே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஔவையாரும் வள்ளுவரும் இருந்தது 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தாங்க அப்படின்னா அந்த அணு என்ற சொல் 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்களுக்கு தெரியும். நம்ம இங்கே மேற்கத்திய நாட்டு விஞ்ஞானத்தில் அணுக்கள் தெரியுது சில நூற்றாண்டுகளே ஆகுது.
அது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தேன். இந்த மாதிரி எங்கள் மக்களுக்கு அணுன்றது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள்லாம் வந்து சிவிலைசேஷன் நாகரிகம் ஆரம்பிக்கிறது உங்கள் நாளில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் இதில் சிவிலைசேஷன் ஆரம்பிச்சிருச்சு, எங்கள் மொழியும் உயர்ந்து நின்றுது அப்படின்னு அது ஒரு உதாரணம் கொடுத்தேன். அப்புறம் ரெண்டாவது உதாரணம் வந்து நம்முடைய ஜெனட்டிக் மெட்டீரியல், தமிழ் எனக்கு மறந்துச்சு. நம்முடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ், அது வந்து ஒவ்வொரு செல்லுலையும் இருக்குது. நம்ம உடம்புல பல கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு செல்லுலையும் நியூக்ளிக் ஆசிட் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. அது வந்து குரோமோசோம் என்று சொல்கிற அணுக்கள் சொல்கிறாங்க தமிழில். குரோமோசோம் சொல்கிற அந்த குரோமோசோம்ஸ் வந்து 23 ஜோடி, அதான் மொத்தம் 46 இருக்குது. அதில் எல்லா இதுவும் சமமாக இருக்கும். ஒன்று ஜோடி 2 அதெல்லாம் வந்து ஒன்று வந்து அந்த ஜோடியில் வந்து ஒன்று அப்பா கிட்டேருந்து வரும், ஒன்று அம்மா கிட்டேருந்து வரும். அந்த மாதிரி 22 ஜோடிகள் வந்து அம்மா அப்பா கிட்டேருந்து வருது. 23வது ஜோடி வந்து அது 22 வரைக்கும் அந்த ரெண்டுமே சரியாக இருக்கும், ஈக்குவல். அந்த 23வது ஜோடி வந்து இது அம்மா கிட்ட வந்து வர்றது எக்ஸ் குரோமோசோம்னு சொல்கிறோம். அப்பா கிட்ட இருந்து வர்றது எக்ஸாவும் இருக்கலாம், ஒய்யாவும் இருக்கலாம். எக்ஸா இருந்ததா அது பெண்ணு, ஒய்யா இருந்ததா அது வந்து ஆண். அதுல ரெண்டுமே இறப்படியா அதை வந்து ஐடென்டிக்கல் தான், கொஞ்சம் தான் வித்தியாசம் அந்த இதுல. அந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த இன்னொரு இது மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு இது சொல்லணும். மைட்டோகாண்ட்ரியான்றது ஒவ்வொரு செல்லிலும் பல நூற்றுக்கணக்கான மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து இது சக்தியை உண்டாக்குற இது ஃபேக்டரி தான், எனர்ஜி ஃபேக்டரி. நீங்களே இது பவர் ஹவுஸ் மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து சக்தி வேணும். அந்த சக்தியை உண்டாக்குறது அந்த மைட்டோகாண்ட்ரியா. அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து அது எங்கிருந்து வருதுன்னா அம்மா கிட்ட இருந்து தான் வருது. இது எக்ஸ் குரோமோசோம் அது வருது ஆச்சுங்களா. அதை நான் வந்து எப்படி இலக்கியத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இதில் வந்து நம்ம சிவன் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். சக்தினா எனர்ஜி அப்பவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இது தமிழர்கள் நம்ம மக்கள் அப்பவே வந்து அதை ரியலைஸ் பண்ணி இது சக்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு புராணத்தில் ஒரு கதை இருக்குது. அதில் என்னன்னாக்கா, சிவனும் பார்வதி அம்மாவும் சக்தி அம்மாவும் உட்காந்துட்டு இருக்காங்க கைலாய மலையில். அப்போ பிரிங்கின்னு ஒரு முனிவர், அவர் வந்து சிவனுடைய இது ரொம்ப இது சிவனை மட்டும் தான் வழிபடுங்க, வேற யாரும் வழிபட மாட்டார். அவர் போயிட்டு சிவனை மட்டும் வழிபடுறாரு, பார்வதியை வழிபடுறதில்லை, சக்தியை வழிபடுறதில்லை, சத்தியம்மையாரை வழிபடுறதில்லை. அதை பார்த்து அவர் சத்தியம்மையார் வந்து சிவன் பக்கத்தில் நெருங்கி உட்காருவாங்க. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வண்டா மாதிரி சிவனை மட்டும் சுற்றி வராரு. அதனால கோபப்பட்ட சக்தி அம்மா என்ன பண்றாங்க, அவங்க அந்த சக்தியெல்லாம் எடுத்துடுறாங்க. ஏன்னா சக்தி அவங்க தானே, அவங்க வழியாக சக்தி, அதெல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்த பிறகு அந்த முனிவர் வந்து தடுமாறுறாரு. அப்போ சிவன் வந்து 3வது காலை கொடுக்குறாரு இது முனிவருக்கு, பிரிங்கி முனிவருக்கு. அப்படி இருந்த பலன் எல்லாம் அவருக்கு விழுந்துடுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து சிவன சக்தியை வந்து அர்த்தநாரீஸ்வரராக வந்து காட்சி கொடுக்குறாங்க. இது நாங்கள் 2 பேரும் ஒன்று தான் அப்படின்ட்டு. என்ன சொல்றதுக்கு வரேன்னா, நம்ம மக்கள், நம்ம முனிவர்கள், நம்முடைய ஞானிகள் வந்து அன்னைக்கே வந்து சக்தி வந்து பெண்ணிலிருந்து வருதுன்றத அன்னைக்கே இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம வந்து இப்போதான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் நாம வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து அம்மா கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். நம்ம லேப் இது பரிசோதனைகளை வந்து செஞ்சு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து நம்ம முனிவர்களுக்கு, நம்ம ஞானிகளுக்கு, நம்ம தமிழர்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும் ஆச்சுங்களா. அப்புறம் அது இல்லாமல் எல்லா குரோமோசோமும் வந்து ஐடென்டிக்கல். இது ஒரு சில இது கூட எக்ஸ் அண்ட் ஒய் இதெல்லாம் அதில் தான் கொஞ்சம் வித்தியாசம். கடைசி 23வது பேரில் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால வந்து என்ன சொல்றேன்னா, ஆணும் பெண்ணு சரிசமம். அவர் வந்து சிவன் சக்தி வந்து அர்த்தநாரீஸ்வரனா வந்து அவங்க காட்சி கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ஐடென்டிக்கல் ப்ரூவ் பண்றலாம். ஆண் வேற பெண் வேற இல்லை, ரெண்டுமே இது ஒண்ணுதான் அப்படின்னு. அதை தான் இன்னைக்கு வந்து மாடர்ன் சயின்ஸ் வந்து அவங்க வந்து இது ஆணை பெண்ணாகிறது, பெண்ணை மாணாகிறதெல்லாம் பண்றாங்க இன்னைக்கு. அதுதான் அது
வந்து நம்ம தமிழ் இலக்கியத்துல வந்து அப்பயே சொல்லி இருக்கிறாங்க. தமிழ் இலக்கியத்துல வந்து இது ஐங்குறு நூற்றுல வந்து கடவுள் இதை பத்தி சொல்லும் போது